யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைய காத்திருக்கிறார்கள் அப்படி என்றால், நம்பர் 1 ரிஷபராசி நேயர்கள், நம்பர் 2 கடகராசி நேயர்கள், நம்பர் 3 துலாம் ராசி நேயர்கள், நம்பர் 4 மகர ராசி நேயர்கள். அப்போ மற்ற ராசிகள்லாம் வெற்றி பெற மாட்டாங்களா, இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன் இதை சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், சனி பகவான் 3, 6, 11ஆம் இடம் என்பது சிறந்த இடம். ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருவார். அடுத்ததாக கடகராசி நேயர், அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு கொடூரமான காலமாக அமைந்தது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 2026 மார்ச் 6ஆம் தேதி வரை அஷ்டம சனி சந்திக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 56 நாட்கள் இருப்பதற்கு முன்னாடியே நான் சொல்ல தவறாக நினச்சிக்க வேண்டாம். வருவதற்கு முன்னாடி மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், வருவதற்கு முன்னாடி பாதுகாப்பாகவும் இருக்கலாம். ஆகவே கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறார்கள். தோல்வி அடைந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வாரி வழங்குவார். துலாம் ராசி நேயருக்கு 3, 6, 11 முதல்ல சொன்ன மாதிரி 6ஆம் இடத்திற்கு துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் குரு வீட்டுக்கு பயிற்சி ஆவார். மகர ராசி நேயர்கள் 7 சனி பகவான்கிட்ட விடுதலை அடைஞ்சிடறாங்க. அப்போ அவங்க 4ஆவது இடத்துல இருக்காங்க. இந்த 4 பேருமே நம்பர் 1 தான்.